தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரிலே ஆமென். இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் இதனாலே பெற்றிருக்கிறோம். புதிய மாதத்தை நாங்கள் துவங்கவும், குறிப்பாக சகல பரிசுத்தவான்களை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், இந்த ஆலயத்தை துவங்கின நாள் முதற்கொண்டு இம்மாட்டும் நீர் பாதுகாத்து வந்த நன்மைக்காக உம்மை போற்றவும், நீ தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தந்திலும், இந்த வழிபாட்டை நீர் எங்களோடு இருந்தாலும் உடைய கிருபையினால் எங்களை நிரப்பும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நினைத்திருப்பதில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தின் ஆண்டு விழாவை நாம் நினைவு கூற கடவுள் உதவி செய்திருக்கிறார். கடவுளை போற்றும் வண்ணமாக, கடவுளுக்கு துதிகளை செலுத்தும் வண்ணமாக பாமாலைகளில் 80வது பாடலை நாம் பாடுவோம். இன்னொரு ஆண்டு முற்றுமாய் எங்களை மகா அன்பாய் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். இன்னோராண்டு முற்றுமாய் எங்களை மகா அன்பாய் காத்து வந்தீர் இயேசுவே, உம்மை துதி செய்வோமே. நீரே இந்த ஆண்டிலும் எங்கள் துணையாயிரும், எந்த துன்பம் வாழ்விலும் கூட தங்கி அருளும். நாங்கள் உந்தன் தாசராய் தூய்மை பக்தி உள்ளோராய் சாமட்டும் நீரை கனீர் காத்து கிரீடம் ஈகுவி. கர்த்தராம் நீரே, மன்னன் மன்னனேனாவே, என்றும் உம்மை போற்றுவோம், உந்தன் வீட்டில் வாழுவோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு சிறந்த மகிழ்ச்சிக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவனாகிய பிதாவின் வல்லவாசிக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரே ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராக இருக்கிறீர். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் இந்த ஆண்டவர் தொகுத்தருடையது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அவர் சிறுவிலை கேள். நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தர் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவருடைய கற்பனையில் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுடைய தேவை அருளும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், நாம் இப்போது கடவுளுடைய மகா பரிசுத்தத்தை கேட்க இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான பற்றுறுதியோடும் அவற்றுக்கிட்டு சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி அமர்ந்திருந்து நாமே நம்மை சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவத்து நிமித்தம் முழுதத்தோட உண்மையான மனஸ்தாப்பட்டு பிறத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அனைத்து வல்லமையில் அடங்கிய கடவுளோடு ஒப்புரவாகும்படி நம்முடைய பாவங்களை பின்வரும் ஜெபத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோமாக. இணைந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கிறோம். ஒளி நடுவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் திரும்பிட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஒரு பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்திரடும் உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் நீ புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா ஏற்புக்கும் தகுதியானது. நம்முடைய பரம தந்தையாகிய சர்வவல்ல கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான பற்றுதியோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்ச வேண்டும் மிகுந்த இறக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மை நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. திருமறை பாடம் படிக்க கேட்போம். இந்த நாளின் தியானத்திற்காக படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிற்கு எழுதின கடிதம் 6ஆம் அத்தியாயம் 10ஆம் வாக்கியம் முதல் 18ஆம் வாக்கியம் வரை. எபேசியர் 6ஆம் அத்தியாயம் 10ஆம் வாக்கியம் முதல் 18ஆம் வாக்கியம் வரை. கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆசிரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்து முடிந்தாயிட்டு. கடவுளை உமக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய இறை மக்களை, மீண்டுமாக இந்த நாளிலே உங்களோடு ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் நம் அனைவருக்கும் கிருபைகளை பொழிவாராக. இந்த நாள் மிக மிக சிறப்பான ஒரு நாள். குறிப்பாக திருவல்லிக்கேணி சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தின் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு கடவுள் நமக்கு அருள் தந்திருக்கிறார். மிக விமரிசையாக கோலாகாலமாக நாம் இதை கொண்டாடவில்லை என்றாலும் கூட பற்றுறுதியின் அடிப்படையிலே கடவுள் இதை நமக்கு தந்தார் என்று உளமார்ந்து நாம் சிந்திக்கவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் மிக சிறப்பான திருநாளாக நாம் இதை கொண்டாட இருக்கின்றோம். கடவுள் தந்த இந்த மிக சிறப்புக்குரிய திருச்சபை வரலாற்றில் கிட்டத்தட்ட 40 ஆயர்கள் இதற்கு முன்பாக இங்கே பணியாற்றிருக்கின்றார்கள். இத்தனை ஆண்டுகளையும் கடந்து வந்திருக்கின்ற விசுவாச பாதையிலே அநேகரை வேறுண்ட செய்திருக்கின்ற இந்த திருச்சபைக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கெலட் மேல்நிலை பள்ளியினுடைய ஒரு ஜெப கூடுகை இடமாக, பிரேயர் ஹால் என்று சொல்லுகின்ற இடமாக இந்த ஆலயம் முதலாக வடிவெடுத்திருக்கிறது. 1924ஆம் ஆண்டு இது பிரேயர் ஹாலாக இருந்து அதற்கு பின்னால் நம்முடைய ஆலயமாகவே முழுமையான ஒரு ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை இது பெற்றிருக்கிறது. ஒருவேளை நாம் அந்த நாளிலிருந்து கணக்கிட்டு பார்ப்போமானால் 1924ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையிலும் 2020 வரையிலும் கிட்டத்தட்ட 97 ஆண்டுகளை இந்த ஆலயம் கடவுளுக்காக பயன்பட்டு வந்திருக்கிறதை, கடவுளின் மக்களுக்காக பயன்பட்டு வந்திருக்கிறதை நாம் நினைத்து நன்றி கூற முடியும்.
இந்த நாளிலே இந்த திருச்சபையின் அங்கத்தின் அனைவரையும் மீண்டுமாக நான் வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய பெரிய சமாதானம், ஆசீர்வாதம், நிலையான அருள் நம் அனைவரோடும் என்றும் நிலைத்திருக்க கடவுள் கிருபை புரிவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஆல் செயின்ட்ஸ் டே என்று சொல்லப்படும் பொழுது சகல பரிசுத்தவான்களின் நாளாகிய நவம்பர் 1ஆம் தேதியிலே இந்த ஆலயம் முதலாக இந்த பெயரை பெற்று இதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ பற்றுறுதிகளின் அடிப்படையிலே இந்த சகல பரிசுத்தவான்களுடைய நாட்களும் நாளைய தினத்திலே கொண்டாடப்படுகின்ற அனைத்து ஆத்துமாக்களின் நாட்கள், ஆல் சோல்ஸ் டே, இரண்டும் தொடர்ந்து படிப்படியாக வரலாற்றிலே கொண்டாடப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். சகல பரிசுத்தவான்களுக்காக இந்த நாளை முதலாக 4ஆம் ஜார்ஜ் என்கின்ற போப் இதை ஒரு அதிகாரப்பூர்வமான விடுமுறை நாளாக கொண்டாடி இதை வரலாற்றிலே பதிவு செய்தார் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு பின்னால் 535ஆம் ஆண்டிலே நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து சகல பரிசுத்தவான்களின் நாட்கள் கொண்டாடப்படலாம் என்று இவர் அதிகாரப்பூர்வமான ஒரு கருத்தினை வெளியிட்டு அதை கொண்டாடப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபைகள் அங்கே இருக்கின்ற முக்கியமான அல்லது கடவுளுக்காக தொண்டாற்றி இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களை தூயவர்கள், புனிதர்கள் என்று அழைப்பது வழக்கம். அதற்கென்று புனிதர் பட்டத்தை அவர்கள் தருவார்கள். அதனுடைய அடிப்படையிலே ஏற்கனவே இவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த ஆவிகளுக்கான திருநாள், ஹாலோவின்ஸ் டே என்று நாம் அழைப்போமே, அதை மறு பரிசீலனை செய்வதாக அல்லது அதற்கு ஒரு திருச்சபையின் வேறொரு மாற்று செயல் கொண்டாட்டமாக இந்த ஆல் செயின்ட்ஸ் டே உருவாக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. இந்த சகல பரிசுத்தவான்களுடைய நாட்களை கொண்டாடும் பொழுது இதனுடைய பின்னணியத்தை நாம் நினைத்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின்னால் ஒரு 300 ஆண்டுகளுக்கு கிறிஸ்தவர்கள் அநேகமாக துன்புறுத்தப்பட்டார்கள். சீடர்கள், அதை தொடர்ந்து வந்த அனைத்து கிறிஸ்தவ பக்தியின் விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள் ரோம ஆட்சியிலும் மற்ற ஆட்சிகளிலும் அவர்கள் துன்புறுத்தப்பட்டதை நாம் அறிவோம். இப்படி அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களை நினைவு கூறவும், அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கவும், அவருடைய நல்வாழ்வை நாம் பின்பற்றவும் இந்த நாள் ஒரு நினைவு நாளாக உருவாக்கப்பட்டதாக இந்த வரலாற்று குறிப்பு சொல்வது. ஆல் செயின்ட்ஸ் டே, கடவுளுக்காக தங்களை விசுவாசத்திற்காக நிலைத்து நின்று தங்களையே அர்ப்பணித்தவர்களுடைய நாட்களை நினைவு கூறுவதற்காக. கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. இந்த நாளிலே ஒரு அழகான ஜெபத்தை செய்வார்கள். கடவுளுக்கு முன்பாக வந்து நின்று, கடவுளே, எங்களுக்கு முன்பாக இருந்த இந்த புனிதர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புனிதர்களைப் போல நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும். அந்த புனிதர்களை நாங்களும் சந்திப்பதற்கு, விண்ணுலகிலே அவர்களோடு இருப்பதற்கு, உம்மை போற்றி புகழ்வதற்குரிய வாய்ப்புகளை பெறும்படியாக அவர்களை இங்கே நாங்கள் பின்பற்றவும், அவர்களைப் போலவே நாங்களும் புனிதர்களாக எங்களை இரத்த சாட்சிகளாக கொடுக்கவும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகின்ற ஒரு அழகான இறைவேண்டலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது சகல பரிசுத்தவான்கள் என்று நாம் சொல்லுகின்ற, அழைக்கின்ற ஆல் செயின்ட்ஸ், அந்த பட்டியலிலே வருகின்றவர் எல்லாரும் கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், விசுவாசத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் குறிப்பை பார்ப்போமானால், saints who give up anti-faith, எதிர் நம்பிக்கை அல்லது விசுவாசத்திற்கு எதிரான எல்லா காரியத்தையும் விட்டு விடுகிறவர்களாக நாம் இவர்களை பார்க்க முடியும். கிறிஸ்துவை தவிர அல்லது கிறிஸ்தவ விசுவாசத்தை தவிர வேறொன்றையும் அவர்கள் தங்களோடு இணைத்துக் கொண்டவர்கள் அல்ல. இந்த விசுவாசத்திற்கு எதிரான காரியங்கள் அனைத்தையும் அவர்கள் எதிர்த்தவர்கள் என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒருவேளை இந்த ஆல் செயின்ட்ஸ் டே திருமறையில் இருக்கிறதா என்று நாம் ஒரு கேள்வியை வைப்போம். அப்படி இல்லை. ஆல் செயின்ட்ஸ் டே கொண்டாட வேண்டிய குறிப்புகள் திருமறையிலே. மாறாக இப்படி கடவுளுக்காக விசுவாசத்துக்காக போராடின, தங்களை அர்ப்பணித்த மக்களை நினைவு கொண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற
மிக சிறப்பான நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த நாள் இந்த ஆலயத்துக்கும் நமக்கும் மிக மிக சிறப்பான நாள். இதிலே தென்னிந்திய திருச்சபையினுடைய தலைப்பும் செம்பொருளும் கூட மிக சிறப்பான ஒன்று. நர்ச்சரிங் இன் ஃபெய்த், பற்றுறுதியில் பேணி வளர்தல் அல்லது பேணி வளர்த்தல் என்று நாம் சொல்லலாம். நாம் இந்த பற்றுறுதியை வளர்வதற்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நாம் அதை குறித்து பார்த்தோம். அநேகமாக பற்றுறுதியில் நிலைத்திருக்கின்ற பொழுது மற்ற காரியங்களை முன்வைக்கிறோமா அல்லது கிறிஸ்துவை முன்வைக்கிறோமா, திருமறையை முன்வைக்கிறோமா அல்லது நம்முடைய சிந்தனைகளை முன்வைக்கிறோமா, பழக்க வழக்கங்களை முன்வைக்கிறோமா, திருச்சபை சொல்லுகின்ற கலாச்சார ஒழுங்குகளிலே நாம் இருக்கிறோமா அல்லது சமுதாயம் காட்டுகின்ற வழியில் இருக்கிறோம் என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம். அப்படி நாம் நிலைத்திருப்பதற்கு தொடர்ந்து நாம் இந்த பற்றுறுதியிலே பேணி வளர்க்க வேண்டும், வளர்ந்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதுல இந்த ஆல் சயின்ஸ் டேவில் அல்லது இந்த சகல பரிசுத்தவான்களுடைய நாட்களிலே நாம் இதையும் நினைத்து பார்த்தால், இந்த பற்றுறுதியை நினைத்து பார்த்தால், இது ஒரு புதிய ஆழமான சிந்தனையை நமக்கு தருகிறது. த சர்ச் ட்ரையம்பன்ட் என்று சொல்லுகின்ற இரத்த சாட்சிகளோடு த சர்ச் மிலிட்டன்ட் என்று சொல்லுகின்ற இன்றைய நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இருக்கின்ற தொடர்புகளை நினைவுபடுத்துகின்ற ஆல் சயின்ஸ் டே. ஆல் சயின்ஸ் டே நமக்கு நினைவுபடுத்துகிறது என்னவென்றால், அந்த காலத்திலே அவர்கள் that they believe there is a powerful bond between those who in heaven and those who live on earth என்று சொல்லுகிறார். இங்கே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சர்ச் மிலிட்டன்ட் என்று அழைக்கப்படுகின்ற நம்மை எல்லாம், திருச்சபை போராளிகள் அல்லது திருச்சபையின் போர் வீரர்கள் என்று சொல்லுகின்ற நம்மையும், ஏற்கனவே வெற்றி கொண்டிருக்கின்ற சர்ச் ட்ரையம்பன்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஆல் சயின்ஸ், எல்லா சகல பரிசுத்தவான்களாக அழைக்கப்படுகின்ற அந்த மக்களுக்கும் இருக்கின்ற தொடர்பினை பார்க்கின்ற நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. அல்லது இதை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது மிக சிறந்த, மிக சக்தி வாய்ந்த நிகழ்வாக இதை நாம் பார்க்க முடியும். ஆக இதனுடைய ஒட்டுமொத்த கூறுபாடு என்னவென்றால், அவர்கள் எப்படிப்பட்ட பற்றுறுதியில் இருந்தார்கள் என்பதை நினைத்து பார்த்து அந்த பற்றுறுதியில் நாம் தொடர்ந்து பேணி வளர்க்கப்படவும், நாம் தொடர்ந்து அதில் நடைபோடவும், வெற்றி காணவும் இந்த நாள் நம்மை அழைக்கிறது. ஆகவே இந்த ஆலய ஒப்படைப்பின் நாள், இறை ஒப்படைப்பின் நாள் அல்லது ஆலய ஆண்டு விழா, ஆல் சயின்ஸ் டே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சர்ச் மிலிட்டன்ட் என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய திருச்சபையின் போர் வீரர்களாக இருக்கின்ற நாம் ஒரே நேர்கோட்டில் நின்றிருக்கவும் அந்த பற்றுறுதியிலே வாழவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். சமீபத்திலே நான் ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை படித்தேன், மிக சிறப்பான ஒரு கோட். The early church was married to poverty, prisons and persecutions. Today, the church is married to prosperity, personality and popularity என்று எழுதியிருக்கிறார்கள். மிக மிக சிறப்பான நம் உள்ளத்தை உறுத்துகின்ற ஒரு செய்தி. சகல பரிசுத்தவான்களாக கொண்டாடப்படுகின்ற அனைத்து தூயவர்கள் எல்லாருடைய வாழ்வும், அந்த திருச்சபையும் இப்படி ஒரு பந்தத்தை உடையதாக இருந்தது. என்ன பந்தம்? திருச்சபை யாரையெல்லாம் திருமணம் செய்து கொண்டிருக்கிறது? திருச்சபை தனக்கான துணையாக, தன்னுடைய வாழ்வின் துணையாக பாவர்ட்டி, வறுமையையும், தன் வாழ்வின் துணையாக பிரிசன்ஸ், சிறைச்சாலைகளையும், தன்னுடைய வாழ்வின் துணையாக பெர்சிக்யூஷன், துன்புறுத்தல்களையும் அது அடைந்தது. அதுதான் ரொம்ப சிறப்பான செய்தி. The early church was married to poverty, prisons and persecutions. இதுதான் இந்த திருச்சபையினுடைய வரலாற்றை நமக்கு தந்திருக்கிறது, வளர்ச்சியை தந்திருக்கிறது. அங்கேதான் எப்படி இவைகளெல்லாம் இவர்கள் தாங்கினார்கள், வறுமையை எப்படி சகித்தார்கள், சிறைச்சாலைகளின் துன்புறுத்தல்களை எப்படி சகித்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, பற்றுறுதியில் நிலைத்திருந்த காரணத்தினாலும் அதிலேயே அவர்கள் வளர்ந்ததினாலும் தான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்று அந்த பற்றுறுதிகள் எல்லாம் சற்று மாற்றப்பட்டு இந்த திருச்சபை வேறொரு திசையை நோக்கி, டுடே த சர்ச் மேரிட்
த ப்ராஸ்பரிட்டி, பர்சனாலிட்டி அண்ட் பாப்புலாரிட்டி என்று சொல்லுகின்ற அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. இன்றைய திருச்சபை தன்னுடைய துணையாளராக யாரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், செழுமை இறையியல் என்று சொல்லுகின்ற ப்ராஸ்பரிட்டி தியாலஜி, பர்சனாலிட்டி, தன்னுடைய ஆள்தன்மை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆளை குறித்த இவருடைய திருச்சபை அவருடைய திருச்சபை என்று சொல்லுகின்ற நிலைமை. பாப்புலாரிட்டி, உலகம் எங்கும் எப்படி புகழ் சேர்க்க வேண்டுமோ புகழுக்கு அடிமையாக இருக்கின்ற திருச்சபை. ஆக இந்த வாக்கியங்களை வைத்து பார்க்கும் பொழுது திருச்சபை தனது சொந்தமான, தனது பாரம்பரிய, தனது உண்மையான நிலைப்பாட்டை இழந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த நாள் நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறது. ஆகவே நமக்கு இந்த செம்பொருள் நர்ச்சரிங் இன் ஃபெய்த் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது, சிறப்பானதாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே படித்திருக்க வேண்டிய நற்செய்தி பகுதியாகிய மத்தேயு 18ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வாக்கியம் முதல் 6ஆம் வாக்கியம் வரை நாம் படித்து பார்த்தால், அதில் துவக்கும் பொழுது சீடர்கள் கேட்கிறார்கள், ஒரு விண்ணரசு அல்லது ஒரு அரசு ஒன்றை நீர் உருவாக்கப் போகிறீர், அதில் யார் பெரியவராக இருப்பார்? அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பிள்ளையை தன்னிடத்தில் அழைத்து வைத்து அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறார். இந்த சிறு பிள்ளையைப் போல ஒருவன் மாறாவிட்டால், அர்ப்பணிக்காவிட்டால் இந்த பொறுப்பிலே இருக்க முடியாது, விண்ணரசில் நுழையவே முடியாது. அப்படி இந்த சிறு பிள்ளைகளுடைய குணாதிசயங்களுக்கும் இவருடைய நற்பண்புகளுக்கும் இவருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் இவருடைய பற்றுமையின் வளர்தலுக்கும் தடையாக யாராவது இருப்பாரானால், இவர்களுடைய சிறு பிள்ளைகளுடைய கருத்தியல்களுக்கு எதிராக யாராவது இருப்பாரானால் அவர்களை எந்த கல்லை கட்டி சமுத்திரத்தை தள்ளிவிடுவது சாலச் சிறந்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆக இந்த பிள்ளைகளைப் போலவே வளர்வதற்கும், எந்த பேதமும் இல்லாமல் உண்மையான கடவுளை நம்புவதற்கும், அதில் நிலைத்திருப்பதற்கும், அந்த பற்றுவதில் மாத்திரம் பேணி வளர்வதற்கும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த செழுமை சார்ந்து, சுயநலம் சார்ந்து, புகழ் சார்ந்து இருக்கவே முடியாது. அதற்கு இங்கே இடமில்லை என்பதை கிறிஸ்து மிக மிக அழகாக சொல்லுகிறார். ஆகவே இதனுடைய அடிப்படையில் தான் இந்த பற்றுறுதியில் பேணி வளர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கடவுள் இந்த வேறு விதமான சிந்தனைகளையும் சமூகத்தில் இருக்கின்ற பற்றுறுதிகளையும் மாற்றிவிட்டு தமக்குரிய திருமை சார்ந்து இருக்கின்ற பற்றுறுதியில் நிலைத்திருப்பதற்கு நம்மை அழைக்கின்றார். அது மிக கடுமையானது என்பதையும் இங்கே நாம் பார்க்க முடியும். குறிப்பாக நாம் படிக்க கேட்ட பவுலடிகளார் எபேசு திருச்சபைக்கு எழுதின கடிதத்திலே ஒரு போர் வீரனாகவே ஒரு கிறிஸ்தவனை அவர் பார்க்கின்றார். அவன் அதிலேயே பேணி வளர்க்கப்பட வேண்டும், அதிலேயே அவன் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகின்றார் என்றால், இந்த உலகத்தில் மாம்சத்தோடு, இந்த உலகத்தில் இருக்கின்ற சரீரத்தோடு மாத்திரம் உங்களுக்கு பிரச்சனை இருப்பதாக அல்ல, மாறாக இங்கு இருக்கின்ற அதிகாரங்களோடும் ஆளும் வர்க்கங்களோடும் இந்த பிரபஞ்சத்திலே சுற்றித் திரிகின்ற பொல்லாத ஆவிகளோடும் அவர்களுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஏதோ சாதாரண சும்மா வாழ்க்கை போராட்டம் என்பது எளிமையானதல்ல. இது அரசியல் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, நம்முடைய சமூக நீதி சார்ந்து எல்லா இடங்களிலும் போராட வேண்டிய போராளிகளாக, வீரர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பவுலடிகளார் எபேசு திருச்சபைக்கு சொல்கிறார். அது நம்ம திருச்சபைக்கு பொருந்தும். இன்றைய காலகட்டத்திலே வளமையை, செழுமையை நோக்கி கொண்டிருக்கின்ற, சுயநலம் சார்ந்திருக்கின்ற, புகழ் மட்டும் சார்ந்திருக்கின்ற, அவைகளையே பெரிதாக கருதுகின்ற திருச்சபைக்கு ஒரு போர் வீரனாகின்ற தகுதி இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இவர் சொல்லுகின்றார், நீங்கள் சத்தியம் என்பதை உங்கள் அறையில் கட்டி கொண்டிருக்கின்ற சிறப்பானவர்களாக நீங்கள் இருங்கள். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை பிடித்து கொடுக்கின்றோம். நீதி என்பது உங்களுடைய மார்க்கவசமாக இருக்க வேண்டும். இது சாதாரணமான விஷயம் அல்ல. போருக்கு செல்லுகின்ற ஒரு வீரனுக்கு என்னென்ன ஆயுதங்கள் தேவையோ அவைகள் அனைத்தையும் திருமறை சார்ந்து, விசுவாசம் சார்ந்து இவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் இந்த உலகத்தோடு போராடுகின்ற போராளிகள் நீங்கள். உங்களுக்கு நிச்சயமாக சத்தியம் தேவை.
அதிலிருந்து நீங்கள் மாறவே கூடாது. அதைத்தான் உங்கள் இடுப்பில் பெல்ட்டாக இருக்கணும். அதுதான் உங்களை இழுத்து பிடித்து வைத்து கொண்டிருக்கின்ற உன்னதமான சக்தியாக இருக்க வேண்டும். நீதி உங்களுக்கு மார்க், இதுதான் ஷீல்டு. உங்களுக்கு உங்களை மார்க்கவசமாக எல்லாவற்றையும் போராடுகின்ற, எதிர்த்து தாங்குகின்ற மார்க்கவசமாக எது இருக்க வேண்டும் என்றால் நீதிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லு. எல்லாரையும் சமாதானம் பண்ணுகின்ற, அமைதிப்படுத்துகின்ற ஆயுதமாக உங்களுடைய பாதரட்சிகள் இருக்க வேண்டும். அங்கே உங்களுக்கு சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமில்லாமல் பொல்லாங்கன் எரிகின்ற அக்னி ஆயுதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தகர்த்து போடத்தக்கதாக, எல்லாவற்றையும் நீங்கள் உடைத்து போடத்தக்கதாக கடவுள் மீது பற்று வைத்திருக்கின்ற விசுவாசம் என்பதே உங்களுடைய கேடயமாக இருக்க வேண்டும். அப்படி அதோடு நின்று விடாமல் உங்களுடைய ஹெல்மெட், அந்த தலைச்சீரா என்பது உங்களுடைய இரட்சண்யமாக இருக்க வேண்டும். கடவுளின் வசனங்கள் உங்கள் கையிலே இருக்கின்ற பட்டயங்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட போர் கருவிகளை எல்லாம் நீங்களே வைத்துக்கொண்டு இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதியையும் எல்லா விதமான பொருளாசைகளையும் சமூக அநீதிகளையும் அரசியல் அநீதிகளையும் நீங்கள் எதிர்க்க வேண்டும், அல்லது எதிர்த்துத்தான் போராடி வெற்றி பெற வேண்டும். இதை அழகாக பவுல் திருச்சபைக்கு, இன்று திருச்சபைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி அணிந்து கொண்டு போரிட்டவர்கள் தான் பரிசுத்தவான்களாக பட்டம் பெற்றிருக்கிறார். இவர்கள்தான் அந்த அரசியலை எதிர்த்தவர்கள், அந்த சமூக நீதியை எதிர்த்தவர்கள், குரல் கொடுத்தவர்கள், அந்த சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவர்கள், அங்கிருக்கின்ற ஏழை மக்களுக்காக, அவர்களுடைய வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். இவர்கள் எல்லாமே எந்த பற்றுறுதி இருந்தார்கள் என்றால் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கின்ற அந்த பற்றுறுதியில் அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்ததினால இவைகள் எல்லாம் போராடி ஜெயித்தவர்களாகவே அவர்கள் இருக்கார். அதனால்தான் இந்த பரிசுத்தவான்களுக்கு இந்த வரலாறு கொடுக்கின்ற பெயர் சர்ச் ட்ரையம்பன்ட், திருச்சபையின் வெற்றியாளர்கள். நமக்கு இந்த திருமறை பகுதி கொடுக்கின்ற பெயர் சர்ச் மிலிட்டன்ட், இந்த திருச்சபையின் போராளிகள், போர் வீரர்கள். ஆகவே நாம் இந்த போரிலே வெற்றி பெறுவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய அத்தியாவசியமான சிறப்புத்தன்மை சத்தியமும் நீதியும் தெளிந்த புத்தியும் விசுவாசமும் சமாதானமும், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திருமறை சொல்லுகின்ற அனைத்து காரியங்களையும் வைத்துக் கொள்ளுகின்ற சிறப்புமிக்க பிள்ளைகளாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதிலே நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் அன்புடையவர்களாக, நம்முடைய பிள்ளைகளை அதிலேயே நேர்த்தியாக நிற்க வைக்கின்ற பிள்ளைகளாக, கிறிஸ்தவ வாழ்வு என்பது இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் தன்மைகளை எதிர்த்து நோக்கி கொண்டிருக்கின்ற வாழ்வு என்பதை உறுதி செய்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே இன்றைய சமுதாய சூழல், நம்முடைய அரசியல் சூழல் முற்றிலுமாக நம்மை நோக்கி இருக்கு. இந்த கிறிஸ்தவத்தை அசைத்து பார்க்க, நம்முடைய நம்பிக்கைகளை அசைத்து பார்க்க, நம்முடைய வாழ்வை கவிழ்த்து போட காத்து கொண்டிருக்கின்ற இந்த நாளினுடைய போராட்டங்கள் மத்தியிலே நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாக இருக்க போகிறோம்? இந்த திருச்சபைகள் எங்கே நின்று கொண்டிருக்கிறது? எதன் மீது இது கட்டப்பட்டிருக்கிறது? எதன் மீது இது அடித்தளமிடப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் இதனுடைய அடிப்படையில் இருப்பதற்கு அழைக்கப்படும். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவையே, நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாடுபடுகின்ற தாசனையே நம்முடைய முன்மாதிரியாக கொண்டிருக்கிறோம். பவுலடியார் இங்கே எபேசு திருச்சபைக்கு எழுதுகின்ற அனைத்துமே ஏற்கனவே இது யாருடைய சிந்தனைகள் அல்லது யாருடைய குவாலிட்டிஸ் என்று நாம் பார்ப்போமானால், இது யாருடைய சிறப்பு தன்மைகள் என்று நாம் சிந்தித்து பார்ப்போமானால், ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே அதை குறிப்பிட்டிருக்கிறார். நாம் படிக்கலாம். ஏசாயா 59ஆம் அத்தியாயம் 17ஆம் வாக்கியத்தை நாம் படிக்கலாம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, அவர் யார்? அவர் நீதியையே அவர் தாங்குகின்றவர். அவரே நீதியை மார்க்கவசமாக அணிந்திருக்கிறார். ரட்சிப்பென்னும் சிராவை
ரட்சிப்பு என்கின்ற தலை சிராவை தமது சிரசில் தனது தலையின் மேலே வைத்திருக்கிறார். நீதி சரி கட்டுதல் என்னும் நீதியை சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக ஆமா, நீதியே தனது சரி கட்டுகின்ற அந்த பக்குவமுடைய அந்த ஆடைகளையே தனது உடுப்பாக அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துகின்றார். அப்படிப்பட்ட கடவுள், அப்படிப்பட்ட கடவுளின் மகன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால நம்முடைய பற்றுறுதி எங்க யாரை சார்ந்திருக்க வேண்டும்னா, நாம யாரை பின்பற்றுகிறோமோ அதை சார்ந்திருக்க வேண்டும். அதிலே தான் நாம் வளர்ந்திருக்க வேண்டும். இந்த பற்றுறுதியில் நாம் பேணி வளர்க்கப்படுவதற்கு, நம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, நாமே வளர்ந்து கொண்டிருப்பதற்கு இந்த நாளுடைய செய்தி நம்மை அழைக்கிறது. ஆகவே அன்புக்குரிய கிறிஸ்துவின் பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற பொழுது அவரை போலவே இப்படிப்பட்ட ஆயுதங்களை தரித்தவர்களாக, அப்படிப்பட்ட எல்லா விதமான போர்க்கருவிகளை நம் உள்ளங்களிலே தரித்து கொண்டிருக்கிறவர்களாக, நம்முடைய வாழ்விலே சுமந்திருக்கிறவர்களாக, நாம் எதையும் எதிர்நோக்கி வெற்றி பெறுகிறவர்களாக இருப்பதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்விலே, இந்த திருச்சபையினுடைய வாழ்விலே அப்படிப்பட்ட வல்லமை நாம் கொண்டு வருவோம். திருச்சபையினுடைய ஆண்டு விழா என்று சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் இது தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி இருக்க வேண்டும். இது இன்னொரு படிநிலையை தொட வேண்டும். வருடங்களுடைய கணக்குகள் பெரிய கணக்குகள் அல்ல. இந்த திருச்சபை என்ன செய்திருக்கிறது, இந்த திருச்சபையினுடைய வரலாற்று காரியங்கள் எல்லாம் எந்த முறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? வெறும் கொண்டாட்டம் மட்டும்தானா, அல்லது சாட்சியுள்ள வாழ்வா? இந்த திருச்சபை வேறு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த திருச்சபை வேறு எந்த மக்களுக்கு தொண்டாற்றி இருக்கிறது? இந்த திருச்சபை தனது வரலாற்றிலே எத்தனை பிள்ளைகளை தூயவர்களாகவும், எத்தனை பிள்ளைகளை இந்த திருச்சபையின் போர் வீரர்களாகவும், இந்த சமுதாயத்தை ஜெயிக்கிறவர்களாகவும் மாற்றி இருக்கிறது என்ற கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுது. ஆகவே இதனுடைய வரலாறு இனிமேல் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இந்த திருச்சபையின் ஆண்டு விழாக்களின் கொண்டாட்டங்கள் எல்லாம் பற்றுறுதியில் வளர்த்திருக்கிறோம், அவர்கள் எல்லாம் ஜெயிப்பார்கள், அவர்கள் எல்லாம் வரலாற்றை மாற்றி தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சாட்சிகளை உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். அதுவே கடவுளுக்கு முன்பாக நாம் செய்கின்ற மிகப்பெரிய வழிபாடாக, கொண்டாட்டமாக இருக்க முடியும். ஆகவே அந்த கொண்டாட்டத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். திருச்சபையின் வரலாறை நாம் பதிவு செய்வோம். எத்தனை சிறப்பு காரியங்களை, புதிய வாழ்வை, மனுக்குலத்தை மாற்றுகின்ற வல்லமை உடையதாக இந்த திருச்சபை இருந்திருக்கிறது, இருக்க போகிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த எதிர்நோக்கோடு நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய செய்தியை கேட்ட நாம் ஆண்டவருக்கு முன்பாக நின்று நம்முடைய பற்றுறுதி அறிக்கையை எல்லா விசுவாசிகளோடு சேர்ந்து சொல்லுகிறவர்களாக நம்மை அர்ப்பணித்து சொல்லுவோம். நிசையா பற்றுறுதி அறிக்கையை அவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராக சர்வவல்லமை பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாதையில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்து விட்டிருக்கிறார். உயிர்லோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் என்று புறப்படுவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோற்கடிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் வருத்தமா இருக்க பிரஸ்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை ஒன்று விசுவாசிக்கிறேன். பாவனி பண்ணி நியமிக்கப்பட்ட ஒரே ஞானசாரத்தை இருக்கிறேன். மருத்துவர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்கு ஜீவனும் உண்டாக காத்திருக்கிறேன். ஆமென். இந்த பற்றுறுதியில் நாம் நிலைத்திருக்க கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரும் மீண்டுமாக இந்த நன்னாளில் வாழ்த்துகின்றேன். சகல பரிசுத்தவான்களோடு நாம் நம்மை அர்ப்பணிக்க இந்த திருச்சபை ஒரு சான்றாக இருக்கிறது. நம்முடைய பற்றுறுதியில் நாம் நிலைத்திருப்போம். எதிரே நாம் வளர வேண்டும் என்று நாம் உறுதி செய்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முக்கியமான அறிவிப்பு, இந்த கொரோனா தொற்றுவின் கொடூரமான நாட்களினாலே நாம் மிக மிக கட்டுப்பாடான நிலைமைக்குள்ளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம்.
குறிப்பாக நாளை தினத்திலே அனைத்து ஆத்மாக்களின் திருநாள் நாம் கல்லறையிலே போய் கொண்டாடுவது வழக்கம். இந்த தொற்று காரணமாக யாரும் அனுமதிக்கப்படக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கல்லறை திருநாள் நாம் நினைத்தபடி இந்த நாளிலே கொண்டாட முடியாது. ஆகவே அதை தவிர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எல்லா கல்லறைகளிலும் இந்த முடிவை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே கல்லறை திருநாள் கொண்டாடுவதற்கு அனுமதிக்கப்படாது. ஆகவே தயவு செய்து நீங்கள் அங்கே யாரும் செல்ல வேண்டாம். வீட்டிலிருந்தே நம்முடைய உறவுகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட இந்த வழிபாட்டினுடைய முடிவிலே சகல பரிசுத்தவான்களுக்காகவும் சகல ஆத்மாக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நாம் செய்வோம். ஆகவே இதில் தயவு செய்து யாரும் கல்லறைகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். கடவுளை போற்றுமண்ணுமாக மீண்டுமாக இந்த ஆண்டு விழாவினை நாம் மனதிலே கொண்டவர்களாக கீர்த்தனைகளில் 302 ஆனந்தமே ஜெயா ஜெயா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நம்முடைய பற்றுறுதியின் வளர்ச்சியை மனதிலே வைத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து அதிலே நடைபோடுகிறோம் என்ற உணர்வோடு நாம் இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 302வது கீர்த்தனை பாடல். ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனைவரும் பாடிடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனைவரும் பாடிடுவோம். ஞான ரட்சகனான நம்மை, ஞான ரட்சகனான நம்மை இந்த நாள் வரை ஞானம் அறிவில் காத்தார். புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். அங்கு கனம் வள செங்கோல் அரசிவை கலராதுள கிறிஸ்தானவராம் எங்கள் ரட்சகரீசு நம்மை, எங்கள் ரட்சகரீசு நம்மை வெகு இரக்கம் கிருபையுடன் ரட்சித்ததால். புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். வருடம் அதில் மனடரை வெகு மோசகஸ்திகள் தனிலே உழல தந்து நமக்கு இருளை உணவும், தந்து நமக்கு இருளை உணவும் வெகு தயவுடன் சுத்த காத்தலினார். புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வேகக்கூடும் பாழ்கொள்ளை நோய் விஷதோஷத்துக்கும் தஞ்சரட்சக தவிர்த்து நம்மை, தஞ்சரட்சக தவிர்த்து நம்மை கரிதலில் கூறிதலில் தாற்றியதால். புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, வாக்கு மாறாதவரே, உமது பிள்ளைகளை எப்பொழுதும் பாதுகாக்கிறவரே, துன்பங்களிலும் தொல்லைகளிலும் வறுமையிலும் சிறைச்சாலையிலும் துன்புறுத்தலிலும் நின்று கொண்டு உம்முடைய சத்தியத்தை கைவிடாமல் இருந்து உமது சாட்சிகளாக விளங்கின சகல பரிசுத்தவான்களுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். அவர்களைப் போல நாங்களும் உமது சாட்சிகளாக நிற்பதற்கு எங்களை திடப்படுத்திக் கொள்ளுகின்ற இந்த பற்றுறுதியில் பேணி வளர்கின்ற ஆசீர்வாதத்தை நீ தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை நீர் சீர்தூக்கி பார்க்க வல்லவராக இருக்கிறீர். எங்களுக்கு அந்த ஞானத்தை நீ தந்திருக்கிறீர். நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொள்ள உமது பற்றுறுதியில் என்றும் நிலைத்திருக்க அருள் தந்தருளும். திருச்சபை போராடுகின்ற தைரியத்தோடு
சத்தியத்தையும் நீதியையும் தெளிந்த புத்தியும் சமாதானத்தையும் எங்களுடைய ரட்சிப்பையும் எங்களுக்கு நீ தந்திருக்கின்ற மீட்பின் வாழ்க்கையும் படைக்கருவிகளாக எங்களை அர்ப்பணித்தவைகளை தரித்து கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவரே உமது வார்த்தைகளுக்கு ஏற்ப கீழ்ப்படிந்து நடப்பதற்கு இயேசுவானவரை போலவே இத்தனை குணாதிசயங்களையும் நாங்கள் பெற்றிருப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறோம். உமக்காக உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய திருச்சபைக்காக இரத்த சாட்சிகளாக மரித்த அனைத்து தூயவர்களையும் நினைத்து பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை போலவே சிலுவையில் அறையுண்டு கொளுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு வெட்டப்பட்டு மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டு ஆண்டவரே இப்படி தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்த அனைத்து பெரியவர்களையும் தூயவர்களையும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களைப் போல நாங்கள் வெற்றி பெறுகிறவர்களாக நீர்க்காவல் தந்திடும். கர்த்தாவே, இந்த திருச்சபையின் மக்கள் அனைவருக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், நன்மையால் நிரப்பும், தொற்றுகளினாலே பாதிக்கப்படாதபடி நோய் தொற்றிலிருந்து எங்களை பாதுகாக்கும் இடத்திலே மன்றாடுகிறோம். நாளை தினத்திலே நாங்கள் கொண்டாட இருக்கின்ற இந்த அனைத்து ஆத்துமாக்களின் நினைவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு கடந்து வந்திருக்கின்ற எங்களுடைய உறவுகள், பெரியவர்கள், திருச்சபை மக்கள் அனைவருடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். கர்த்தர் இளைப்பாறுதல் அருள்வீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இங்கே படிக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆஸ்வதியும், ஞானமாய் படிக்க, குறிப்பாக ஆன்லைன் வகுப்புகளிலே அவர்கள் நேரலை காட்சி மூலமாக வகுப்புகளிலே இருக்கின்ற பொழுது கவனம் செலுத்தவும் படிக்கவும் அருள் தந்திடும். உயர் கல்விக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற பிள்ளைகளையும் தொடர்ந்து நீர் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். நோயுற்றிருக்கிற பலவீனத்தில் இருக்கின்ற பெரியவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய பலத்தை தந்து நீர் நன்மையினால் நிரப்பும். ஆண்டவரே, பிறந்த நாள் கொண்டாடுகின்ற, திருமண நாள் கொண்டாடுகின்ற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை, புதிய ஆண்டை நிரல் தந்திடும். குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய போதகர்களுக்காக, இங்கே பணியாற்றின 40க்கும் மேற்பட்ட போதகர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய நல்வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதி முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் தொடர்ந்து திருச்சபையின் சிறப்பு பணிகளில் தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற எல்லா மக்களையும் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை இந்த நாளில் நாங்கள் கொண்டாட முடியவில்லையே என்று வருத்தப்பட்டாலும் ஆண்டவருடைய அருளினாலே அவருடைய போர் வீரர்களாக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் பலப்பட கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய மாறாத இரக்கம் எங்களோடும் எங்களுடைய வாழ்வோடும் இருக்கட்டும். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே இன்னும் அதிகமாக நாங்கள் பாதுகாக்கப்பட, நாங்கள் இந்த தொற்றுகளிலிருந்து எங்களை விலக்கிக் கொள்ள, தைரியத்தோடு செயல்பட, இந்த உலகத்தின் அநீதிகளை தகர்த்து போட நீர் எங்களை பலப்படுத்துமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரை வேண்டிக் கொள்கிறோம். வாழ்வு தருகின்ற நல்ல கடவுளே, ஆமேன். தாயும் தந்தையுமான கடவுளின் இன்பம் மைந்தராகிய இயேசுவோடும் தூயாவின் கூற்றமும் இடத்திலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலைகளில் 261வது பாடலின் முதல் சரணத்தை நாம் பாடுவோம். 261வது பாமாலை பாடலின் முதல் சரணம். எல்லாருக்கும் தெய்வ மனித நீர் வாழ்க 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 இயேசுவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. சமாதானத்தோட என்றும் வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.